ஸோ எக்ஸாம் டைம் நெருங்குது. வீட்டில் எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இதில் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட இருந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு. படி, தூங்காத. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் போகிறாங்களோ இல்லையோ நமக்கும் ப்ரெஷர் ஏறிடும். இந்த ஞாபகத்திறன் அதிகரிக்க என்னென்னங்க உணவில் என்னென்ன சேர்த்துக்கலாம், என்ன மூலிகைகள் இருக்கு, சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக இந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்கா? பொதுவாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த மூலிகைகள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். நைட்டில் ரொம்ப நேரம் கண் விழிச்சு படிக்கிறவங்களா இருந்தால் இந்த பிரச்சனை நிறையவே இருக்கு. பயத்தில் நான் படித்த எல்லாமே எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்கிற கிட்ஸும் இருக்காங்க இல்லையா? நிறைய பேரும் சொல்றீங்க, டாக்டர் நைட் எல்லாம் உட்காந்து நல்லா தான் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இந்தந்த ஃபுட்ஸு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை அதிகமாக சேர்த்து கொடுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. சரிங்களா? இந்த பழ வகைகளில் எது எதுங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத முதல்ல நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபுட்டு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்க தான் ஹைட்ரேட்டடாக கொடுக்கணும். வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது தான் உடலில் தேவையில்லாத இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ எக்ஸாம் டைம் நெருங்குது. வீட்டில் எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இதில் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட இருந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு. படி, தூங்காத. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் போகிறாங்களோ இல்லையோ நமக்கும் ப்ரெஷர் ஏறிடும். இந்த ஞாபகத்திறன் அதிகரிக்க என்னென்னங்க பண்ணலாம், இதை பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மக்கிட்டேயும் நிறைய பேரண்ட்ஸ் வரீங்க, எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஞாபகத்திறன் அதிகரிக்க உணவில் என்னென்ன சேர்த்துக்கலாம், என்ன மூலிகைகள் இருக்கு, சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக இந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்கா? பொதுவாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த மூலிகைகள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். நைட்டில் ரொம்ப நேரம் கண் விழிச்சு படிக்கிறவங்களா இருந்தால் இந்த பிரச்சனை நிறையவே இருக்குங்க. அதை தாண்டி அம்மா நான் நல்லா தான் படிக்கிறேன், எக்ஸாமுக்கு போனோடனே எனக்கு மறந்துடுது, எக்ஸாம் போனோடனே பயத்திலே எல்லாம் மறந்துடுது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் தான், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போதோ இல்லை வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒரு பயத்தில் நான் படித்த எல்லாமே எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்கிற கிட்ஸும் இருக்காங்க இல்லையா? நிறைய பேரும் சொல்றீங்க, டாக்டர் நைட் எல்லாம் உட்காந்து நல்லா தான் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இந்தந்த ஃபுட்ஸு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை அதிகமாக சேர்த்து கொடுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. சரிங்களா? இந்த பழ வகைகளில் எது எதுங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதுளை தவறாமல் டெய்லி கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதுளை பாலிஃபினால்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் செல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு நல்லாவே ரிமூவ் ஆகிடுங்க. அதனால் மாதுளை ரொம்ப சிறந்தது, டெய்லி கொடுங்க. அடுத்தது என்ன ஃப்ரூட் கொடுக்கலான்னா அத்திப்பழம், முக்கியமானது. ஸோ இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய நமக்கு டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது, ஆக்சிஜன் லெவலை உடலில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அடுத்து மூன்றாவதாக நெல்லிக்காய் கொடுங்க. தாராளமாக நீங்கள் நெல்லிக்காய் டெய்லி கொடுக்கலாம். இல்லை டாக்டர் நெல்லிக்காய் ஜூஸாக குடித்தா கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெல்லிக்காயை லைட்டாக வேக வச்சுக்கோங்க. நெல்லிக்காயை நீங்கள் வேக வைத்து அதில் கொஞ்சம் மிளகு சேர்த்து கொடுத்துருங்க. ஸோ 1-2 நெல்லிக்காய் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். அடுத்ததாக இந்த கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கீரை வகைகளில் எதுங்க முக்கியம்? எல்லா கீரையுமே முக்கியம். முருங்கை ரொம்ப முக்கியமான ஒரு கீரை, வெந்தயக்கீரை கொடுங்க, பாலக்கீரை குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை வகைகள் தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை வகையை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பயிறு வகைகள். இதில் எது எது அதிகமாக கொடுக்கலாம்னா உளுந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது உளுந்து தான். சரிங்களா? இந்த உளுந்து நீங்கள் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கோங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. முளைக்கட்டிய உளுந்தோ இல்லை உளுந்து கஞ்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உளுந்து ரொம்ப முக்கியமானதுங்க. வெந்தயம் முளைக்கட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பச்சை பயிறு, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் வகைகள் ரொம்ப முக்கியம். ஸ்மால் பீன்ஸ் கொடுக்கலாம்,
கிட்னி பீன்ஸ் கொடுக்கலாம், ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. ராஜ்மாலாம் பார்த்தீங்கன்னா உடலில் அந்த ஆற்றலை வந்து தக்க வைக்கக்கூடியது. பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், குழந்தைகள் படித்தது நினைவுக்கு சீக்கிரம் திரும்பி வரணும், ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த ராஜ்மா பீன்ஸ் நீங்கள் நல்லாவே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகள் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறாங்க, பாடி எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஜூஸ் டெய்லி கொடுங்க. மோர் சேர்த்து கொடுக்கலாம், கற்றாழை ஜூஸ் கொடுக்கலாம், உணவில் நிறைய தயிர் சேர்த்து கொடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபுட்டு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்க தான் ஹைட்ரேட்டடாக கொடுக்கணும். வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது தான் உடலில் தேவையில்லாத இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ கவனமாக இது எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்களா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களா, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே உடலோட இயக்கத்தை அது குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையும் தடுத்துக்கோங்க. தினந்தோறும் ஒரு சின்ன கப்பில் தயிர் கொடுத்துருங்க. அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. பிரெயின் செல்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமானது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது குணமாக்குது. ரொம்ப நேரம் கண் வச்சு படிக்கிறாங்களா, நிறைய டீ காஃபி வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு சுக்கு பொடியோ மிளகு பொடியோ பாலில் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பொடி பாலில் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது உடலின் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுது. குடல் நமக்கு நல்ல எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, இந்த நினைவாற்றல் அதிகரிக்க என்னென்ன மூலிகைகள் இருக்குது, சித்த மருத்துவத்தில் என்ன மருந்துகள் நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? இதில் வசம்பு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் வசம்பு. இந்த வசம்பு எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக வசம்பை சுட்டு கறியாக்கி எடுத்துக்கோங்க. இந்த கறியில் ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் குழைச்சி காலை இரவு 2 வேளையும் நம்ம கொடுத்துட்டு வரணும். ஸோ வசம்பு கறியாக்கி கொடுக்கணும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி சூரணம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க. மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை செயல்திறனை அதிகரிக்க இந்த மெடிசன் பயன்படுது. இதுலையுமே வசம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. அடுத்ததாக வல்லாரை இதில் இருக்குது, முக்கியமான ஒரு மூலிகை. சோம்பு இருக்குது, சீரகம் இதில் சேர்ந்துருக்கு, அதனோட காட்டு சீரகம் இதில் சேர்ந்துருக்கு, முக்கியமாக தாண்டிக்காய். ஸோ இத்தனை மூலிகைகள் சேர்ந்தது தான் இந்த சரஸ்வதி சூரணம்னு சொல்கிறது. காலை இரவு 2 வேளையும் நம்ம வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாங்க. அப்படி கொடுக்கும்போது மூளையோட செயல்திறன் நமக்கு அதிகமாகும், ஞாபக சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும். மறக்காமல் டெய்லி 10 மினிட்ஸ் இதை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், காலையில் கொஞ்சம் நேரம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது தான் ஆக்சிஜன் உடல் முழுவதும் பரவ ஆரம்பித்து நம்மளுடைய மூளை மட்டும் இல்லை உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். எக்ஸாமுக்கு போனோடனே எனக்கு மறந்துடுது, நல்லா படித்த விஷயமே எனக்கு ஞாபகம் வரல, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்க எக்ஸாமை அட்டன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.